புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரிலேட்டட் டு நத்திங்காக இருக்குது. ரீசன் என்னென்னா, இந்த OS 3ல் இருக்கக்கூடிய ஒரு 3 குட்டி ஃபீச்சர், ஒரு விட்ஜெட்டு, அப்புறம் ஆப்பு, கேலரி ஆப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் காமிச்சிருந்தோம். ஸோ இப்போ என்னாச்சுன்னா, நத்திங் ஃபோன் 2க்கு என்ன பண்ணணும், அப்டேட் வரல அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறத பார்க்க முடியுது. ஆக்சுவலாக அஃபிஷியல் அப்டேட் வந்துருச்சுங்க, ஸ்டேபிளே வந்துருச்சு. அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப கஷ்டம் கிடையாது. கம்யூனிட்டி பேஜில் வந்து அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்ற ஸ்டெப்ஸும் கொண்டு போட்டிருப்பாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்ளம் எதுவும் வராது, எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்பட வேண்டாம், தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து இந்த ஸ்னேக் கேம் இஸ் நாட் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு சரண் ராஜ் அப்படிங்கிற நண்பர் போட்டிருக்காரு. ப்ரோ சிம்பிள் ப்ரோ, நீங்கள் ஆக்சுவலாக அந்த நத்திங் கம்யூனிட்டி விட்ஜெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் சொன்ன பார்த்தீங்களா, அதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னேக் கேம் விட்ஜெட் அப்பயும் வருமானா அப்பயும் உடனே காட்ட மாட்டேங்குது. ஒரு தடவை ரீபூட் பண்ணால் தான் ப்ராப்பராக எல்லாமே அதோட அந்த பொசிஷனில் போய் உட்காரணும்ல, இந்த ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ கரெக்டாக அது வந்து அது வரைக்கும் காட்டலை. சொல்லப்போனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் இப்போ இந்த ஸ்னேக் விட்ஜெட்டும் எனக்கு அந்த மாதிரி காட்டலை. இன்னொன்று என்னென்னா, கட் அவுட் ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா, கேலரி ஆப் இன்ஸ்டால் பண்ணேன், அதுக்கப்புறம் பிடிச்சி அழுத்துறேன், இன்னும் கொஞ்சம் டேட்டா டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லுது, ஆனால் ஒர்க் ஆகலை. ரீபூட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆச்சு. ஸோ அதையும் நான் தெளிவாக அதுக்கு தான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்களும் இந்த ஃபஸ்ட்டு இந்த இது இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுமே வந்ததுன்னா குட்டு, அப்படி இல்லையா ரீபூட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்னென்னா, செந்தில் வந்து ஃபோன் 1க்கு எப்போ அப்டேட் வரும்னு கேட்டிருக்காரு. ஜானில் வரும்னு சொல்லிட்டாங்களே ப்ரோ. ஸோ கண்டிப்பாக வந்துடும். இதில் வேறு ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபோன் 1லேருந்து நான் இப்போ 2A போகணுமா அப்படின்லாம் இப்போ நம்ம குரூப்பில் கூட ஒரு சில நண்பர்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபோன் 1லேருந்து நீங்கள் 2Aவோ 2A+ எதுக்கும் போகணும்னு அவசியம் கிடையாது. ஃபோன் 1ல் இருக்கீங்களா, இப்போதைக்கு நீங்கள் அதிலே இருங்க. ஃபோன் 3A வரப்போகுது, 3A+ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 3A வரட்டும். அது மட்டும் இல்லாமல் இதில் பெரிஸ்கோபிக் செட்டப் வேறு இருக்குங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி யோசிக்கும் போது எப்படி இருக்குன்னா, இப்போ வெயிட் பண்ணுறது பெட்டர் தானே. இப்போ நீங்கள் ஃபோன் 1லேருந்து 2A இல்லாட்டி 2A+ போகிறீங்கன்னா என்ன டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துட போகிறீங்க? மிஞ்சி போனால் இந்த பெசல்ஸ் கொஞ்சம் இன்னும் மினிமலாக இருக்குங்க. சுற்றி இருக்கிற சைட் பெசல்ஸ் வந்து ஃபோன் 1ஓட இதில் கொஞ்சம் இன்னும் கம்மியாக இருக்கும். அப்புறம் லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகும். அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஆனால் இந்த 2 விஷயத்துக்காக நம்ம போகணுமா? சொல்லப்போனால் நீங்கள் ஆல்ரெடி 778 பேஸ்டு 5G டிவைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் உண்டு, உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்குது, ஏன்னா மெட்டல் கிளாஸ் ஃபினிஷு. ஸோ இது எதுவுமே இதில் கிடையாது. கிளிஃபும் பார்த்தீங்கன்னா இதில் குட்டியாக தான் இருக்க போகுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. உங்களுக்கு ரெக்கார்டிங் லைட் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபோன் 1லேருந்து எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணிங்கன்னா பெட்டரான ஆப்ஷன் நத்திங்லேயே லான்ச் ஆகும், அதுக்கு நீங்கள் போகலாம். ஓகே, அதே மாதிரி ஃபோன் 1க்கு அப்டேட் கண்டிப்பாக வரும், யோசிக்க வேணாம். CMF ஃபோனுக்கும் அப்டேட் வரும் ப்ரோ. CMF ஃபோன் 1க்கும் அப்டேட் வரும். அதுக்கும் அப்டேட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னும் ஸ்மூத் ஆகணும். ஏன்னா இது நத்திங் OS 2லேருந்து 3 பார்க்கும்போது அந்த ஸ்மூத்னஸில் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. அது கண்டிப்பாக உங்களுக்கும் அது ஒரு பெரிய அப்டேட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்புறம் நைட் பாட் அப்படிங்கிற நண்பர் வந்து, நவடேஸ் ஃபோன்ஸ் ரிலீசிங் திஸ் இயர் ஆர் லுக்கிங் இன்ஃபீரியர் டு லாஸ்ட் இயர், ஆர் யூ ஃபீலிங் த சேம் சிவா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி உண்மை தான் ப்ரோ. என்னென்னா, ஹார்ட்வேர் லெவலில் இந்த ரா SOC அப்படிங்கிற அந்த வார்த்தையில் வந்து நிஜமாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய அடி வாங்குற மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி அந்த ஃபோன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்ததோ, இப்போ வெறும் நேம் மட்டும் மாற்றி விளையாடுறாங்களோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஸோ இது உண்மை தான். ரெண்டாவது, இந்த வருஷம் எப்பயும் இருக்கிறதோட அதிகமான நம்பர் ஆஃப் டிவைசஸ் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. சொல்லப்போனால் நத்திங்கை மட்டுமே நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நத்திங்கும் இதில் ஒரு முக்கியமான பிளேயர் இல்லையா, நல்ல பிராண்டு, நல்ல ஒரு முக்கியமான பிளேயராக இருக்காங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். 40K கீழே அப்படின்னா நத்திங் ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஃபோன் 1 இருந்தது, அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் ரொம்ப ஒரு கேப் விட்டு ஃபோன் 2 இருந்தது, அவ்வளோதான். ஸோ ஒரு ஃபோன் மார்க்கெட்டில் இருந்தது. பட் இப்போ அப்படியே இருக்குது இல்லையே. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, 120Kல வந்து நம்ம CMF ஃபோன் பார்க்குறோம், 20 to 30Kக்குள்ளே 2A+ பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் க்ரௌடடான மாதிரி ஃபீல் ஆகுது. இவங்க மட்டுமா, இந்த மாதிரி இப்போ மற்றவங்களும். ரியல்மியில் GT கம்பேக் மாதிரி இருக்குது, வரிசையாக GT சீரீஸ் இருக்குது, 60, 6, 7 Pro. அதே சமயம் உங்களுக்கு ஐகோ டிவைசஸ்ஸு OnePlusல பாருங்கள், 11,000 விற்கிது, 12,000 விற்கிது, நார்டு 4 விற்கிது, நார்டு CE4 விற்கிது, CE4 லைட் விற்கிது, CE3 விற்கிது, நார்டு 3யும் இடையில விற்றுச்சு. எப்படி இருக்குன்னா, ஒரு கடந்த 1.5 வருஷமாக அந்த டிவைசஸ், இப்போ ரிலீஸ் ஆன டிவைசஸ் எல்லாமே அப்படியே க்ரௌடடாக இருக்குது. நம்மளுக்கு வந்து அப்படியே மண்டை பிச்சுக்குது. நிறைய பேருக்கு அதை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் டிவைசஸ் அதிகமாக இருக்கிறனால எதுக்கு போகிறதுனே புரியலை. அந்த அளவுக்கு வந்து இந்த வருஷம் ஒரு சில கன்ஃபியூஷனும் இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃபீரியரான ஹார்ட்வேரோட ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரியும் இருக்குது. ரெண்டுமே இருக்குது ப்ரோ. அடுத்து 11Rக்கு எப்போ வரும்? 11Rக்கு கண்டிப்பாக வரும் ப்ரோ. பேய் இருக்குது ப்ரோ. சரியா, விக்கி கேட்டிருக்காரு, விக்கிபீடியான்னு. 11Rக்கு கண்டிப்பாக அப்டேட் உண்டு ப்ரோ. 11R வந்து சொல்லப்போனால் நிறைய பேர் 11R வாங்கினாங்க. 11R 12R தான் இருக்கிறது மோஸ்ட் சோல்டாக இருக்கும் அநேகமாக OnePlusோட டிவைசஸில், இந்த நம்பர் சீரீஸில்.
இந்த ஆர் வந்து வேறு லெவல் ஹிட் ஆகிட்டு தான் இருக்குது. 13R இன்னும் பெரிய ஹிட் ஆகும்னு தான் தோணுது. ஏன்னா லீக்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ அதையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா 50 MB உங்களுக்கு 2 MB பதில் 50 MB லீக் போயிட்டுருக்கு. ஞாபகம் இருக்கட்டும், டெரராக இருக்க போகுது. அப்படி மட்டும் இருக்கட்டுமே, அப்போ எப்படி அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க? 13 வாங்குறதையும் 13R வாங்குறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது வெறும் ஒரு 3.7x இல்லாட்டி 4 something இல்லாட்டி 5x இந்த மாதிரி வெறும் பெரிஸ்கோப்பை மட்டும் ஒரு காரணமாக காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. 13R மட்டும் 5850 இருக்கட்டும் வச்சு செய்ய போகுது. மார்க்கெட்டில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். கட் அவுட் ஃபீச்சரில் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. ஆமாம், உண்மை. ஆக்சுவலாக கட் அவுட் ஃபீச்சரில் இருக்கிற இமேஜை நம்ம காப்பி பண்ணிட்டு இது வந்து இதுலன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த டிவைசஸில் சாம்சங்காக இருக்கட்டும் இல்லாட்டி நீங்கள் ஐஃபோனில் இருந்தது. ஸோ எல்லாத்துலேயுமே எந்தெந்த டிவைஸில் நீங்கள் பார்க்குறீங்களோ காப்பி பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கராக மாறிடும். டக்குன்னு ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஷார்ட்டாக நம்மளோட ஸ்டிக்கர் நம்மளே எடுத்து அனுப்பலாம் யாருக்குனாலும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் உண்டு. அப்படி இல்லைனா நீங்கள் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைலாக அனுப்புனீங்கன்னா தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் PNG இமேஜஸ் அனுப்பலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியூ அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ S22 ப்ளஸில் லைன் விழுந்துருச்சு ப்ரோ, பட் S22 ப்ளஸ் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. S22 ப்ளஸ் மாடலுக்கு ரொம்ப லைன் விழுது, அதை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க. நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் ப்ரோ, S22 சீரீஸில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, யாரெல்லாம் S22 வச்சுருக்கீங்களோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப், அதாவது அதை போட்டுட்டு வேறு எதுக்காக மூவ் ஆகிடுங்க, எஸ்கேப் ஆகிடுங்க. இப்போ S22 ப்ளஸ் வச்சுருக்கிற நீங்கள் புரியுது, இப்போ தான் வாங்கினேன் 2 வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ளேயா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நீங்கள் S22 ப்ளஸை போட்டு S23 போனீங்கன்னா கூட கொஞ்சம் எஸ்கேப்ன மாதிரி ஃபீல் ஆகுது. பட் தெரில S23 ப்ளஸுக்கும் நாலு பின்ன கோடு விழுமா, 4 மாதம் கழிச்சு கோடு விழுமா. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேராக பார்க்குறேன் S23, ரொம்ப ரேர் தான், அவ்வளோ ஈஸியாக கோடு விழறதில்ல. இருந்தாலும் ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஏஜிங்கும் ஒரு சைன் தானே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 3 வருஷம் 2.5 வருஷம் கழிச்சு கோடு விழ ஆரம்பிச்சதுன்னா அப்படி பார்த்தா இன்னும் 6 months கழிச்சு S23 சீரிஸில் கோடு விழணும், அதை வரிசையாக. ஸோ இந்த ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஸோ கொஞ்சம் கடுப்பு தான் ப்ரோ, இவங்களோட பாலிசியில் தீய தான் வைக்கணும். ஏன்னா அது என்னடா புதுசாக இருக்குது, S22 ப்ளஸ் ரெண்டுத்துக்கும் கொடுக்க மாட்டேன், ஆனால் S22 அல்ட்ராக்கு மட்டும் கொடுப்பேன். இது கொஞ்சம் ஒரு டைப்பாக இருக்குது ப்ரோ. S21 சீரீஸ்க்கே கொடுப்பாங்க, ஆனால் S22 மட்டும் S22 அல்ட்ராக்கு மட்டும் கொடுப்பாங்க. தெரில, இவங்களை பற்றி புரிஞ்சிக்கவே முடியல, இவங்களை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியல. அதனால் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, எய்தர் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சண்டை போடுங்க, சண்டை போட்டு ஏதாவது ஒரு வழி பாருங்கள். அட்லீஸ்ட் 50% கன்செஷன் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கேளுங்க. கேட்டுட்டு என்ன பண்ணுங்கள், அதை கொஞ்சம். எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது ப்ரோ, நான் டிஸ்பிளே மாற்றினேன், S20 அல்ட்ராக்கு மாற்றினதுக்கப்புறமா 3 months வந்துச்சு ப்ரோ. பே பண்ணி மாற்றினேன் S20 அல்ட்ரா. ஏன்னா 3 years இருந்தால் தான் உண்டுன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு 3 years தாண்டிடுச்சு வேறு. செம தலைவலி ப்ரோ, இது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ எல்லோரும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு OnePlus மாதிரி சாம்சங் வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுவாங்களான்னு தெரியல. OnePlus என்ன சொல்லிட்டாங்கன்னா, லைஃப் டைம் உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் OnePlus டிவைஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆத்தென்டிக்காக இருக்கும் பட்சத்தில், அதில் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லாத பட்சத்தில் நான் கண்டிப்பாக மாற்றி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே. இந்த மாதிரிலாம் சாம்சங் சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. அவன் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, S21 சீரிஸ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம், S20 சீரிஸ் ரீப்ளேஸ் பண்ணலான்னு சொன்னாலும் கூட 1008 குறைய எப்படி கண்டுபிடிச்சி ஒருத்தரை நெக்லெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் கடுப்பு தான். அப்புறம் சீனு அப்படிங்கிறவர் வந்து காட் ஸ்டேபிள் நத்திங் OS 3 ஃபார் நத்திங் ஃபோன் 2 நவ் த டாட்டட் ஃபாண்ட் காணாமல் போயிருச்சு, எப்படி டாட்டட் ஃபாண்ட் கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன ப்ராப்ளம்னா, டாட்டட் ஃபாண்ட் பிடிக்கலன்னு மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் சொன்ன மாதிரி ஃபீட்பேக் வந்து நத்திங் டீம் சொன்னாங்க ப்ரோ. டாட்டட் ஃபாண்ட் வந்து டாட்டடாக இருக்கிற டைட்டில்ஸையே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் டாட்டோட டென்சிட்டி அதிகப்படுத்தி அது முன்ன இருக்கிற அளவுக்கு கேப்பாக இல்லாத மாதிரி மாற்றிருக்காங்க. ஏன்னா இந்த டாட்டட்னாலே சரியாக படிக்க முடியல, நிறைய பேர் குறை சொன்னாங்களாம். எனக்கு ஃபாண்ட்டை படிக்க முடியல, எனக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னனால தான் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா OS 3 பார்த்தீங்கன்னா அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கன்வி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஃபாண்ட்டு சின்ன ஃபாண்ட்ஸ் எதுலேயுமே டாட் இருக்காது. பெரிய பெரிய டைட்டில்ஸு அந்த மாதிரியானதுலலாம் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸு அதில் அந்த ஃபாண்ட்டோட கேப் இருந்தது இல்லையா டாட்ஸில், அந்த டென்சிட்டியை என்ன பண்ணிட்டாங்கன்னா கேப்பை கன்வி பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் ஃபீட்பேக் கொடுக்கலாம். நீங்கள் உள்ளே போய் ஆப்ஷன் கொடுங்க, டாட் அதிகமாக டாட் கம்மியாக இந்த மாதிரி ஒரு 3-4 ஃபாண்ட் எக்ஸ்ட்ரா கொடுங்கயா, அதில் நாங்கள் எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து அபுபக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சர்க்கிள் டு சர்ச் ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்னோவேஷன்லாம் ஒன்றும் இல்லை, அதில் அதை ஏன் எல்லோரும் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறீங்க? ப்ரொமோட் பண்ணல ப்ரோ. இது எப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போது ஃபோன் காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபோன் கால் அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, என்றைக்கு வந்து பெரிய செங்கல் மாதிரி ஒரு மோட்டரோவில் எடுத்துகிட்டு போய் தெருவில் பேசினாங்களோ அன்னையிலேருந்து ட்ரெண்டில் இருக்குன்னு வைங்க ஒரு மொபைல். ஸோ அப்போது ஃபோன் கால் அப்படின்னும்போது அதுக்கு ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் வருதுன்னு வைங்களேன், கால் நாய்ஸ் கேன்சலேஷன் வருது, உள்ளே போய் நம்ம ட்ரிகர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் வருது. அது டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டில் வந்துடுது, அதனால் எல்லா ஃபோனுக்கும் வந்துடுதுன்னு வைங்க.
இப்போ இந்த செட்டிங்ஸை நான் காட்டுறேன் அப்படின்னா ஏன் ப்ரோ நாய்ஸ் கேன்சலேஷனை ப்ரொமோட் பண்ணுறீங்க, இதெல்லாம் சப்ப மேட்ரு தானே அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சர்க்கிள் டு சர்ச்சும். சர்க்கிள் டு சர்ச்சை வந்த புதுசில் அடின்னு அடித்தேன் ப்ரோ. சரியா? கூகுள் லென்ஸை கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு ஹாட் கீ கொண்டு வந்திருக்கீங்க, அவ்வளோதான். அந்த ஹாட் கீ என்ன அப்படின்னு கேட்டால், கீழே இருக்கிற அந்த பில்லை பிடிச்சி அழுத்தணும்னு வைங்களேன். மல்டி டாஸ்கிங்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஜெஸ்டர் பில் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி அழுத்தினா உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச் வேக் ஆகும். இல்லையா 3 பட்டன் நேவிகேஷனை சென்டர் பட்டனை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கிள் டு சர்ச் வேக் ஆகும். இந்த மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஷார்ட்கட் ஹாட் கீ கொண்டு வந்திருக்கீங்க, அவ்வளோதான். எதுக்கு? கூகுள் லென்ஸ்க்கு. அதுலேயே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக மொத்த ஸ்க்ரீனும் மார்க் ஆகி, நான் வந்து அதில் ஏதாவது ஒன்றத்தை மார்க் பண்ணேன்னா அந்த மார்க் பண்ண விஷயத்தை மட்டும் அது ஹைலைட் பண்ணுது. ஸோ இவ்வளோ தான். இந்த ஒர்க் அரவுண்ட் பற்றி நம்ம எப்பயோ பேசிட்டோம் ப்ரோ. இது ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த ஃபீச்சர் இப்போ நத்திங் ஃபோன்லேயும் இருக்குது, வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நேவிகேஷன் ஜெஸ்டர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி டிசேபிள் பண்ணிக்கோங்கிறத காட்டுறேன், அவ்வளோதான். ஸோ சர்க்கிள் டு சர்ச் இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால், வந்த புதுசில் நானும் பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் தானே இது போயா அப்படின்னு சொல்லுது, அப்படி தான் சொன்னேன். ஆனால் கூகுள் லென்ஸை நான் வாண்டடாக போயிட்டு கேலரி ஆப்பில் ட்ரிகர் பண்ணுற நம்பரை தாண்டிலும் அதை தாண்டி அதிகமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டு சர்ச் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த டேபிளில் ஒரு பூச்சி இருக்குன்னு வைங்களேன், அதை மேக்ரோ எடுத்துகிட்டு அந்த பூச்சி என்னன்றதுக்கு டப்புன்னு சர்க்கிள் டு சர்ச் பண்ணேன்னு வைங்களேன், அது என்ன பூச்சி, எப்படி அது மல்டிப்ளை ஆகும், அதோட லைஃப் எப்படி, லைஃப் சைக்கிள் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க முடியுது ப்ரோ. இதுக்கு முன்னாடி கூகுள் லென்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி பார்த்தேனான்னு கேட்டால் அப்போ இருந்தது. ஆனால் கூகுள் லென்ஸை பற்றி நல்ல அவேர்னஸ் இருந்தவங்க மட்டும் தான் என்ன பண்ணாங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தாங்க. பட் கூகுள் லென்ஸ் எதுக்கு என்ன ஏதுன்ற அவேர்னஸ் இல்லாதவங்கலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. பட் இப்போ சர்க்கிள் டு சர்ச் வந்து நிறைய பேருக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறதும் யதார்த்தமான உண்மை தான் ப்ரோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ நத்திங் கேலரி ஆப்பில் ஆல்பம் சார்ட்டிங் ஆர்டர் வேரியேஷன் இருந்தால் நல்லா இருக்கும். ஒன்லி வெயிட்டேஜ் ஆல்பம் ஷோஸ் அட் டாப். ஐ வாண்ட் டு சார்ட் த ஆர்டர் ஃப்ரம் A to Z. ஓகே, ஆக்சுவலாக இது நல்ல ஐடியா ப்ரோ. சொல்லப்போனால் வந்து நான் எல்லார் ஆல்பம்லேயும் என்னென்ன யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு பிராண்டோட அவங்களோட பர்டிகுலர் கேலரி ஆப்போ ஆல்பமோ ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸோட வருது. இதில் முக்கியமாக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ நான் ஃபேவரட் ஆக்குறேன்னு வைங்களேன், ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஃபேவரட் ஆக்கும்போது அதுவும் குரூப் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அது தனிப்பட்ட முறையில் வந்து எய்தர் ஃபேவரட் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி டேபாக இருக்கலாம், தனி டேபாகவே, ஃபோல்டர் கூட சொல்ல, தனி டேபாக. அந்த டேப்ல இருந்தும் இப்போ 3 டேப் வைங்க ப்ரோ. நார்மல் டிஃபால்ட் ஆல்பம் உள்ளே எல்லாம் இருக்கும், எல்லாம் மிக்சடாக இருக்கணும். அடுத்த பேஜ் போனேன்னு வைங்களேன், ஃபேவரட்ஸ் மட்டும். அதுக்கு அடுத்த பேஜ் போனோன்னா குரூப்டு, தனித்தனி ஃபோல்டர்ஸ், ஸ்க்ரீன்ஷாட்ஸ், வாட்ஸ்அப், டெலிகிராம், இந்த மாதிரி ஒன்று ஃபேவரட்ஸ், கேமரா, நல்லாயிருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் ஆக்சுவலாக அவங்க ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. இப்போ அப்புறம் வந்திருக்கு, ஒன்று கொண்டு வருவாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க எடிட்டிங்லேருந்து எல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா, இதிலே நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா மேசிவ் ஹிட் ஆகும். பாலா விக்னேஷ், சார்ஜிங் ஸ்மீட்ஸ் வைல்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக அந்த நத்திங் ஃபோனில் சார்ஜிங் ரிலேட்டடான அந்த ஆப்டிமைஸ்டு சார்ஜிங் இந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் எல்லார் வாழ்க்கையிலையும் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் மாற்றி விடுங்க ப்ரோ. என்ன சொல்லுதுன்னா, தேர்ட் பார்ட்டி சார்ஜஸ் யூஸ் பண்ணால் சார்ஜ் அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விடுங்க. அதாவது அது ட்ரிகர்டாக இருக்கும், டிசேபிள் பண்ணி விடுங்க. ஸோ இதெல்லாம் டிசேபிள் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் எந்த சார்ஜர் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். அது செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பார்க்க போனால் நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ் இதெல்லாம் 45 வாட் 50 வாட் ப்ரோ. அதனால் வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறணும். அப்படியும் ஏறல 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுதுன்னா சம்திங் இஸ் ராங் தான். உள்ளே இந்த ஆப்ஷன்லாம் மாற்றி விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக 1 ஹவரில் சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்வர் அப்படிங்கிற நண்பர் வந்து, பேசிக் பட்டன் மொபைல் எந்த பட்ஜெட்டில் வாங்கலாம் ப்ரோ? என் மொபைல் வாங்கலாம் 1K ரேஞ்சில் வாங்கினா எது வாங்கலாம் சொல்லுங்கள். இல்லை கொஞ்சம் அதிகமாக ஒரு 200-300 ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா மொபைல் இருக்குமா அப்படின்னாலும் சொல்லுங்கள். வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு ப்ரோ அதில் மெசேஜ் நிறையா வரும். அதுக்கு மெயினாக கேஸ் புக் பண்ண அப்புறம் டெய்லி மெசேஜ் வரும். அதுக்கு ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி வேணும். ஸ்பீக்கர் கொஞ்சம் லவுடாக இருந்தால் பெட்டர். ஓகே ஓகே, ஆக்சுவலாக சிம்பிள் ப்ரோ. நான் இந்த ஹெச்எம்டி ஃபோன் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல, 110 ஹெச்எம்டி 110 2G நல்லா தான் ப்ரோ இருக்குது. சரி, ஸ்பீக்கரும் நல்லா இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, பேட்டரி லைஃபும் நல்லா இருக்குது. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணலாம். அதை தாண்டி 130 நிறைய மாடல்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 1000 ரூபா மாடல் போதும். இந்த 1000 ரூபா மாடல் நீங்கள் வாங்கினீங்கனாலே போதும். ஃபோன் கால்க்கு எஸ்எம்எஸ்க்கு இது மோர் தென் எனஃப் ப்ரோ. இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கனாலே போதும். சரியா? அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீக்கர் முக்கியம் அப்படின்னு நினச்சா 5310 ரீவிசிட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். கொஞ்சம் நல்ல லவுடாக அலரும். ஆனால் ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே ரைட்டு ப்ரோ. ஸோ அடுத்து பிரதீப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ப்ளீஸ் செக் அண்ட் டெல் சம்திங் அபவுட் சிஸ்டம் க்ளோனர் ஃபீச்சர் இன் ஆக்சிஜன் OS அண்ட் கலர் OS. ஆக்சுவலாக வந்து இந்த ஈஸி ஷேர்னு ஒன்று வந்து ஃபன்டச் OSல பார்த்தேன் ப்ரோ. அதே மாதிரி இவங்களுக்கும் க்ளோன் ஆப்னு ஒன்று இருக்குது ப்ரோ. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு மைக்ரேட் ஆகும்போது மொத்த டிவைஸையுமே
ஒரு ஃபோல்டர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் அங்கே மைக்ரேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸை கொஞ்சம் டீப்பர் டைவாக பண்ணுற மாதிரி. கிருஷ்ணா வந்தான்னு வைங்களேன், கிருஷ்ணா இப்போ பாரு ஹைப்ரோஎஸ் யூஸ் பண்ணிட்டே இருப்பான். கிருஷ்ணா வந்தானா ஹைப்ரோஎஸ் ரிலேட்டடான நிறைய டீப் டைவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம கம்யூனிட்டியில் இருக்க ஒரு சில மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஒரே ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஒரே ஃப்ளேவர் ஆஃப் ஆண்ட்ராய்டில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸையும் ஸ்பாட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவங்க மூலமாக நம்ம இந்த டேட்டாவை எடுக்கும்போது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். ஓகே ரைட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.